ஓம் சாந்தி. 7/2/2024. இனிமையான குழந்தைகளே, ஆத்ம உணர்வு உலகிற்கு எஜமானனாக மாற்றுகிறது. தேக உணர்வு ஏழையாக ஆக்குகிறது. ஆகையால் ஆத்ம உணர்வு உடையவராக ஆகுங்கள். கேள்வி: எந்த ஒரு பயிற்சி அஷரீரியாக ஆவதற்கு உதவி செய்கிறது? பதில்: தங்களை எப்போதும் நடிகன் என்று புரிந்து கொள்ளுங்கள். எப்படி நடிகன் நடிப்பு முடிந்தவுடன் ஆடைகளை மாற்றிக்கொள்கிறாரோ, அதுபோல குழந்தைகளாகிய நீங்களும் கூட இந்த ஒரு பயிற்சியை செய்ய வேண்டும். கர்மம் முடிந்தவுடனேயே பழைய சரீரத்தை விட்டுவிட்டு அஷரீரியாக ஆகிவிடுங்கள். ஆத்மா சகோதர சகோதரன் என்ற பயிற்சியை செய்து கொண்டே இருங்கள். இதுதான் தூய்மையாவதற்கான சகஜமான வழியாகும். ஷரீரத்தை பார்ப்பதன் மூலம் தவறான எண்ணம் செல்கிறது. ஆகவே அஷரீரி ஆகுக. ஓம் சாந்தி. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஏனென்றால் அதிகம் புரியாதவர்களாக ஆகிவிட்டார்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட புரிய வைத்திருந்தேன். மேலும் தெய்வீக காரியங்களை கற்றுக் கொடுத்தேன். நீங்கள் தேவி தேவதா தர்மத்தில் வந்தீர்கள். பிறகு நாடகத்தின் திட்டப்படி மறுபிறவி எடுத்து மேலும் கலைகள் குறைந்து குறைந்து இங்கே நடைமுறையில் முற்றிலும் கலைகளே இல்லாத நிலை ஆகிவிட்டது. ஏனென்றால் இது தமோ பிரதான ராவண ராஜ்யமாகும். இந்த ராவண ராஜ்யம் முதலில் சதோ பிரதானமாக இருந்தது. பிறகு சதோ ரஜோ தமோவாக ஆகிவிட்டது. இப்போது முற்றிலும் தமோ பிரதானமாக இருக்கிறது. இப்போது இதனுடைய கடைசி நேரமாகும். ராவண ராஜ்யத்தை அசுர ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. ராவணனை எரிக்கும் வழக்கம் பாரதத்தில் இருக்கிறது. ராமராஜ்யம் என்றும் ராவண ராஜ்யம் என்றும் பாரதவாசிகள் சொல்கிறார்கள். ராமராஜ்யம் சத்யுகத்தில் நடக்கிறது. ராவண ராஜ்யம் கலியுகத்தில் ஆகும். இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். நல்ல நல்ல குழந்தைகள் கூட முழுமையான விதத்தில் புரிந்து கொள்ளாத காரணத்தினால் தங்களுடைய அதிர்ஷ்டத்தின் குறுக்கே கோடு போட்டுக் கொள்கிறார்கள். பாபாவிற்கு இது அதிசயமாக இருக்கிறது. ராவணனுடைய அவகுணங்களில் உடனே விழுந்து விடுகிறார்கள். அவர்களே தெய்வீக குணங்களை வர்ணனை செய்கிறார்கள். நீங்கள்தான் தேவதைகளாக இருந்தீர்கள் என்பதை பாபா புரிய வைத்திருக்கிறார். நீங்கள்தான் 84 பிறவிகள் எடுத்துள்ளீர்கள். நீங்கள் ஏன் தமோ பிரதானமாக ஆகியுள்ளீர்கள் என்ற வித்தியாசம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இது ராவண ராஜ்யம். ராவணன் மிக பெரிய எதிரியாவான். அவன்தான் பாரதத்தை இந்த அளவிற்கு ஏழ்மையானதாக தமோ பிரதானமாக மாற்றினான். ராமராஜ்யத்தில் இவ்வளவு மனிதர்கள் இருப்பது இல்லை. அங்கே ஒரு தர்மம்தான் இருக்கிறது. இங்கே அனைவரிடத்திலும் பூதம் பிரவேசித்திருக்கிறது. கோபம், பேராசை, பற்று எனும் பூதம் இருக்கின்றன அல்லவா? நாம் அழிவற்றவர்கள். இந்த சரீரம் அழியக்கூடியது. இதை மறந்து விடுகிறார்கள். ஆத்ம அபிமானிகளாக ஆவதே இல்லை. தேக அபிமானிகள் அநேகர் இருக்கிறார்கள். தேக அபிமானம் மற்றும் ஆத்ம அபிமானத்திற்கு இடையே இரவுக்கும் பகலுக்கும் உண்டான வித்தியாசம் இருக்கிறது. ஆத்ம அபிமானிகளான தேவி தேவதைகள் முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக ஆகிவிடுகிறார்கள். தேக அபிமானியாக ஆவதன் மூலம் ஏழைகளாக ஆகிவிடுகிறார்கள். பாரதம் தங்க குருவியாக இருந்தது என்று சொல்கிறார்கள். ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. தெய்வீக புத்தியுடையவர்களாக மாற்றுவதற்காக தான் சிவபாபா வருகிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே,
நான் உங்களை உலகிற்கு எஜமானர்களாக மாற்றுகிறேன். இந்த லக்ஷ்மி நாராயணன் உலகிற்கு எஜமானர்களாக இருந்தார்கள் என்று பாபா கூறுகிறார். இவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்தது யார் என்று எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவர்கள் இந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைய அப்படி என்ன செயல்களை செய்தார்கள்? கர்மத்தினுடைய விஷயம் அல்லவா. மனிதர்கள் அசுர கர்மம் செய்கிறார்கள் எனும்போது அந்த கர்மம் பாவ கர்மமாக ஆகிவிடுகிறது. சத்யுகத்தில் கர்மம் அகர்மமாக ஆகிறது. அங்கே கர்மங்களுக்கு கணக்கு இருப்பது இல்லை. புரியாத காரணத்தினால் அதிகமான தடைகளை ஏற்படுத்துகிறார்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். சிவனும் சங்கரும் ஒன்று என்று சொல்லிவிடுகிறார்கள். சிவன் நிராகாரமானவரை தனியாக காட்டுகிறார்கள். சங்கர் பார்வதியை காட்டுகிறார். இவருடைய காரியம் முற்றிலும் தனிப்பட்டது. மந்திரியையும் ஜனாதிபதியையும் எப்படி ஒன்று என்று சொல்ல முடியும்? இருவருடைய பதவியும் முற்றிலும் தனிப்பட்டது. அப்படி இருக்கும்போது சிவனையும் சங்கரரையும் எப்படி ஒன்று என்று சொல்லிவிடுகிறார்கள்? யார் ராம சம்பிரதாயத்தில் வர வேண்டியது இல்லையோ அவர்கள் புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள் என்பதை தெரிந்துள்ளீர்கள். அசுர சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள் நிந்தனை செய்வார்கள், தடை போடுவார்கள். ஏனென்றால் அவர்களிடத்தில் 5 விகாரங்கள் இருக்கின்றன அல்லவா. தேவதைகள் முழுமையான விகாரமற்றவர்கள். அவர்களுடைய பதவி எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. நாம் எவ்வளவு விகாரிகளாக இருந்தோம் என்பதை இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். இங்கு விகாரத்தின் மூலம் பிறக்கிறார்கள். சந்நியாசிகளும் கூட விகாரத்தின் மூலம் பிறக்க வேண்டும், பிறகு சந்நியாசம் செய்கிறார்கள். சத்யுகத்தில் இந்த விஷயங்கள் நடப்பது இல்லை. சந்நியாசிகள் சத்யுகத்தை புரிந்து கொள்வது கிடையாது. சத்யுகம் இருக்கவே இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறார்கள். எப்படி கிருஷ்ணர் எங்கும் இருக்கிறார், ராதை எங்கும் இருக்கிறார் என்று சொல்வது போலாகும். அநேக வழிமுறைகள், அநேக தர்மங்கள் இருக்கின்றன. அரை கல்பம் தெய்வீக வழி நடக்கிறது. அது இப்போது உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள்தான் பிரம்மாவின் வாய்வழி வந்தவர்கள், பிறகு விஷ்ணுவின் வம்சத்தவர்கள், பிறகு சந்திர வம்சத்தவர்களாக ஆகின்றீர்கள். அவை இரண்டையும் ராஜ்யம் என்றும் மற்றும் ஒரு பிராமண குலம் என்றும் கூறலாம். இதனை ராஜ்யம் என்று சொல்ல முடியாது. இவர்களின் ராஜ்யம் நடப்பது இல்லை. இதை நீங்கள் தான் புரிந்து கொள்கிறீர்கள். உங்களில் கூட சிலர் தான் புரிந்து கொள்கிறீர்கள். சிலர் மாறுவதே இல்லை. ஏதாவது ஒரு பூதம் இருக்கிறது. பேராசை எனும் பூதம், கோபம் எனும் பூதம் இருக்கிறது அல்லவா. சத்யுகத்தில் எந்த பூதமும் கிடையாது. சத்யுகத்தில் தேவதைகள் இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் சுகமானவர்களாக இருக்கிறார்கள். பூதம்தான் துக்கம் கொடுக்கிறது. காமம் எனும் பூதம் முதல் இடை கடைசியில் துக்கம் கொடுக்கிறது. அதில் அதிகம் உழைக்க வேண்டும். சித்தி வீட்டிற்கு செல்வது போல கிடையாது. சகோதரன் சகோதரி என்று புரிந்து கொண்டீர்கள் என்றால் குற்ற பார்வை செல்லாது என்று பாபா கூறிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்திலும் தைரியம் வேண்டும். திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் வீட்டை விட்டு வெளியே போ என்று சொல்லிவிடுகிறார்கள். அப்பொழுது தைரியம் வேண்டும். தங்களை சோதித்துக் கொள்ளவும் வேண்டி இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் கோடி மடங்கு பாக்கியசாலிகளாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். இவை அனைத்தும் அழிந்துவிடும். அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிடும். சிலர் நன்றாக தைரியம் வைத்து நடக்கிறார்கள். சிலர் தைரியம் வைத்து பிறகு தோற்றுவிடுகிறார்கள். பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் செய்யவில்லை என்றால் முழுமையான யோகம் இல்லை என்று பொருளாகிறது. பாரதத்தின் பழமையான ராஜயோகம் புகழ் பெற்றதாகும். இந்த யோகத்தின் மூலம்தான் நீங்கள் உலகிற்கு எஜமானர்களாக ஆகிறீர்கள்.
படிப்புதான் வருமானத்திற்கான ஆதாரம். படிப்பின் மூலம்தான் நீங்கள் வரிசை கிரமமாக உயர்ந்த பதவியை அடைகிறீர்கள். சகோதரன் சகோதரி என்ற சம்பந்தத்திலும் புத்தி ஓடிவிடுகிறது. ஆகையால் பாபா இன்னும் ஒருபடி மேலே சென்று தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களையும் ஆத்மா சகோதர சகோதரன் என்று புரிந்து கொள்ளுங்கள் என கூறுகிறார். நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள் எனும் போது வேறு பார்வை செல்லவே செல்லாது. ஷரீரத்தை பார்க்கும் போதுதான் கெட்ட எண்ணம் வருகிறது. பாபா கூறுகிறார், குழந்தைகளே, அஷரீரி ஆகுக, ஆத்ம அபிமானி ஆகுக. தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மா அழிவற்றது. ஷரீரத்தின் மூலம் நடிப்பை நடித்தீர்களா? பிறகு ஷரீரத்தை விட்டு தனியாகி விட வேண்டும். அந்த நடிகர்கள் நடிப்பை முடித்துவிட்டு உடையை மாற்றிக் கொள்கிறார்கள். நீங்களும் கூட இப்போது பழைய ஷரீரத்தை விட்டுவிட்டு புதியதை அணிய வேண்டும். இந்த சமயத்தில் ஆத்மாவும் தமோ பிரதானமாக இருக்கிறது, ஷரீரமும் தமோ பிரதானமாக இருக்கிறது. தமோ பிரதான ஆத்மா முக்திக்கு செல்ல முடியாது. தூய்மை ஆனால்தான் செல்ல முடியும். தூய்மையற்ற ஆத்மா திரும்பிச் செல்ல முடியாது. இன்னார் பிரம்மத்தோடு ஐக்கியமாகிவிட்டார் என்று இவர்கள் பொய் கூறுகிறார்கள். ஒருவர் கூட செல்ல முடியாது. அங்கே மரம் உருவாக்கப்பட்டது போல இருக்கிறது. அப்படியேதான் இருக்கிறது. இதை பிராமண குழந்தைகளாகிய நீங்கள்தான் தெரிந்துள்ளீர்கள். கீதையில் பிராமணர்களுடைய பெயர் எதையும் காட்டவில்லை. பிரஜாபிதா பிரம்மாவின் உடலில் பிரவேசிக்கிறேன் என்றால் தத்தெடுக்கப்பட்டவர்கள் வேண்டும் என்பதை புரிய வைக்கிறேன். அந்த பிராமணர்கள் விகாரிகள், நீங்கள் விகாரமற்றவர்கள். நிர்விகாரிகளாக ஆவதற்கு நிறைய கொடுமைகளை பொறுத்து கொள்ள வேண்டும். இந்த பெயர் உருவத்தை பார்ப்பதன் மூலம் அநேகருக்கு கெட்ட எண்ணங்கள் வருகின்றன. சகோதரன் சகோதரி என்ற சம்பந்தத்திலும் கூட விழுந்து விடுகிறார்கள். பாபா, நாங்கள் விழுந்து விட்டோம், முகத்தை கருப்பாக்கி கொண்டோம் என்று கடிதம் எழுதுகிறார்கள். பாபா கூறுகிறார், ஆஹா, நான் சகோதர சகோதரியாக இருங்கள் என்று சொன்னேன். இருந்தும் நீங்கள் இந்த கெட்ட காரியத்தை செய்துள்ளீர்கள். பிறகு அதற்கு மிகவும் கடுமையான தண்டனை கிடைத்து விடுகிறது. யாரையாவது கெடுத்து விடுகிறார்கள் என்றால் அவர்களை ஜெயிலில் போடுகிறார்கள். நான் உருவாக்கிய பாரதம் எவ்வளவு தூய்மையானதாக இருந்தது. அதன் பெயரே சிவாலயம். இந்த ஞானம் கூட யாரிடத்திலும் இல்லை. மற்றபடி இருக்கின்ற சாஸ்திரம் போன்றவைகள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சடங்குகள். சத்யுகத்தில் அனைவரும் சத்கதியில் இருக்கிறார்கள். ஆகையால் அங்கே எந்த முயற்சியும் செய்வது இல்லை. இங்கே அனைவரும் முக்தி, ஜீவன் முக்திக்காக முயற்சி செய்கிறார்கள். ஏனென்றால் கீழான நிலையில் இருக்கிறார்கள். கங்கையில் குளிக்கச் செல்கிறார்கள் என்றால் கங்கை நீர் சத்கதி கொடுக்குமா என்ன? அது தூய்மையாக்குமா என்ன? எதையும் தெரிந்து கொள்வது இல்லை. உங்களில் கூட வரிசைப்படியாக தான் இருக்கிறீர்கள். சிலர் தாங்களே புரிந்து கொள்ளவில்லை எனும்போது மற்றவர்களுக்கு எப்படி புரிய வைப்பார்கள்? ஆகையால் பாபா அவர்களை அனுப்புவது இல்லை. பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். பாபா, தாங்கள் வந்தீர்கள் என்றால் தங்களுடைய ஸ்ரீமத் படி நடந்து தேவதைகளாக ஆவோம். தேவதைகள் சத்யுக மற்றும் திரேதாயுகத்தில் இருப்பார்கள். இங்கே அனைத்திலும் அதிகமாக காம விகாரத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். காம விகாரம் இல்லாமல் இருக்க முடிவது இல்லை. இந்த விகாரம் தாய் தந்தையரின் ஆஸ்தியை போல இருக்கிறது. இங்கே உங்களுக்கு ராமனுடைய ஆஸ்தி கிடைக்கிறது, தூய்மை எனும் ஆஸ்தி கிடைக்கிறது. அங்கே விகாரத்தின் விஷயம் இருப்பது இல்லை. கிருஷ்ணர் தான் பகவான் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் அவரை
14 பிறவிகளில் காட்டுகிறீர்கள். பகவான் நிராகாரமானவர் ஆவார். அவருடைய பெயர் சிவன். பாபா எவ்வளவு நல்ல விதத்தில் புரிய வைக்கிறார். இரக்கம் ஏற்படுகிறது. இரக்க மனமுடையவர் அல்லவா இவர்? எவ்வளவு புத்திசாலி குழந்தையாக இருக்கிறார். ஞானத்தின் எழுச்சி நன்றாக இருக்கிறது. யாரிடம் ஞானம் மற்றும் யோகத்தின் சக்தி இருக்கிறதோ அவர்கள் நன்றாக கவர்ச்சிக்கிறார்கள். படிப்பறிவு உள்ளவருக்கு நல்ல மரியாதை கிடைக்கிறது. படிக்காதவர்களுக்கு மரியாதை கிடைப்பது இல்லை. இந்த சமயத்தில் அனைவரும் அசுர சம்பிரதாயத்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்துள்ளீர்கள். எதையும் புரிந்து கொள்வது இல்லை. சிவன் மற்றும் சங்கருடைய வித்தியாசம் முற்றிலும் தெளிவாக இருக்கிறது. அவர் மூலவத்தனத்தில் இருக்கிறார், இவர் சூட்சுமவத்தனத்தில் இருக்கிறார். அனைவரும் எப்படி ஒரே மாதிரியாக இருக்க முடியும்? இந்த உலகமே தமோ பிரதானமானதாகும். ராவணன் அசுர சம்பிரதாயத்தை சார்ந்த எதிரியாவான். தனக்கு சமமாக மாற்றிவிடுகிறான். இப்போது பாபா உங்களை தனக்கு சமமாக தெய்வீக சம்பிரதாயத்தவர்களாக மாற்றுகின்றார். அங்கே ராவணன் இருப்பதே இல்லை. அரை கல்பமாக அவனை எரிக்கிறார்கள். ராமராஜ்யம் சத்யுகத்தில் இருக்கிறது. காந்தியடிகள் ராமராஜ்யத்தை விரும்பினார். ஆனால் அவர் எப்படி ராமராஜ்யத்தை உருவாக்க முடியும்? அவர் ஒன்றும் ஆத்ம அபிமானியாக ஆவதற்கான கல்வியை கற்பிக்கவில்லை. பாபாதான் சங்கம யுகத்தில் ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள் என்று கூறுகிறார். இது உத்தமர்களாக ஆவதற்கான யுகம். பாபா எவ்வளவு அன்போடு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். அடிக்கடி பாபாவை எவ்வளவு அன்போடு நினைவு செய்ய வேண்டும். பாபா தங்களுடைய காரியம் அதிசயமானது ஆகும். நாங்கள் எவ்வளவு கல்புத்தி உடையவர்களாக இருந்தோம். தாங்கள் எங்களை எவ்வளவு உயர்ந்தவர்களாக மாற்றுகிறீர்கள். தங்களுடைய வழியின்படி அல்லாமல் வேறு யாருடைய வழிப்படியும் நடக்க மாட்டோம். கடைசியில் அனைவரும் சொல்வார்கள், பிரம்மா குமார் குமாரிகள் தான் சரியாக தெய்வீக வழிப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை கூறுகிறார்கள். முதல் இடை கடைசியின் அறிமுகத்தை கொடுக்கிறார்கள். குணங்களை மாற்றுகிறார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, பார்வையை சுத்தமாக தூய்மையாக்குவதற்கு யாருடைய பெயருருவத்தையும் பார்க்காமல் அஷரீரியாவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். தங்களை ஆத்மா என்று புரிந்து ஆத்மா சகோதரனிடம் பேச வேண்டும். இரண்டாவது, அனைவருடைய மரியாதையையும் அடைவதற்கு ஞான யோகத்தின் சக்தியை தாரணை செய்ய வேண்டும். தெய்வீக குணங்களினால் நிறைந்தவர்களாக ஆக வேண்டும். குணங்களை மாற்றுவதற்கான சேவை செய்ய வேண்டும். வரதானம், நோய் உணர்வுள்ளவர் ஆவதற்கு பதிலாக மகிழ்ச்சியோடு கணக்கு வழக்கை முடித்துவிடக்கூடிய ஆத்ம உணர்வுள்ளவர் ஆகுக. விளக்கம், உடலோ அனைவருக்கும் பழையது. ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு சிறிய பெரிய நோய் இருக்கவே செய்கிறது. ஆனால் உடலின் பிரபாவம் மனதின் மீது வந்துவிட்டது என்றால் இரட்டை நோயாகி நோயுணர் உள்ளவராக ஆகிவிடுகிறார்கள். எனவே மனதில் ஒருபோதும் நோயின் சங்கல்பம் வரக்கூடாது. அப்போது ஆத்ம உணர்வுள்ளவர் என்று சொல்வார்கள். நோயை பார்த்து ஒருபோதும் பயப்படாதீர்கள். கொஞ்சம் மருந்து ரூப பழங்களை சாப்பிட்டு அதற்கு விடை கொடுங்கள். மகிழ்ச்சியோடு கணக்கு வழக்கை முடித்து விடுங்கள். ஸ்லோகன், ஒவ்வொரு குணம் ஒவ்வொரு சக்தியை அனுபவம் செய்வது என்றால் அனுபவி மூர்த்தி ஆவது ஆகும். ஓம் சாந்தி.